வணக்கம். இந்த வாரம் அந்த காரகத்துவான காம்பினேஷன்ஸை போட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் பண்ணேன் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் பண்ணேன். பேசிக்கலி கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன். ஏன்னா அது வந்து மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் போட்ட ப்ராப்ளம் ஆகுதுன்ட்டு ஒரு 10 எடுத்து போடுற மாதிரி இங்கே வந்து டேட்டா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் ரைட்டில். அதில் எக்கச்சக்கம் அதான் நான் படிக்கிற காரகத்தோம்லாம் அப்படியே நான் கீழே 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 ஒருத்தர் லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் அதை. ஸோ பாவ காரகமும் கிரக காரகமும் அதில் அப்லோட் ஆயிருக்குது அந்த ப்ளூவாக போட்ட இதில் ரைட்டில். இங்கே இது வந்து அந்த இதுலேருந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ யூசர் இன்புட் 1வது பாவத்துக்கு வேணுமா, 9வது பாவத்துக்கு வேணுமா, செவ்வாய்க்கு வேணுமா, புதனுக்கு வேணுமா, எந்த கிரகத்துக்கு வேணும், எந்த பாவத்துக்கு வேணும்ட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணாமல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடும். கிளிக் பண்ண அப்புறம் அதை மாற்றத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அடுத்ததாக இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி வந்து இந்த காரகத்தோட பின்னல் இருக்க அதுதான் நம்ம ப்ரொடிக்ஷனாக மாறுது இல்லையா, அதுதான் பெரிய டஃப்பாக இருக்குது. இந்த ஆங்கிளில் வந்து நான் இன்னைக்கு ஒரு சாப்டர் எடுத்து படித்தேன். இவருடைய அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இந்த வீடியோ பண்ணுறேன். அவர் ஜோதிஷ் ஆச்சாரியா, அவர் பற்றி தெரியாது எனக்கு. கே பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் இந்த 12ஆம் ஆண்டு மாநாட்டு மலரில் பக்கம் 71 ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அவர். அந்த ஆர்டிக்கல் பேர் வந்து சம்பவங்களும் சூழல்களும் ஒரு தொடர்பாய்வு அப்படின்னு இருக்கு. அது வந்து இந்த நம்ம நவ் வி ஆர் ஃபேஸ்ட் வித் காரகத்வாஸ். இந்த காரகத்வாவுடைய இம்மென்சிட்டியை பற்றி அதை அழகாக எடுத்து சொல்கிறதுனால அந்த சாப்டரை நான் படித்தேன். அவர் எழுதுறாரு, ஆராய்ச்சியின் நோக்கம் மனிதன் சூழ்நிலையின் கைதியா, விதியின் பிடியில் சிக்குண்டு இருப்பவனா, மனித முயற்சி பயன் தருமா, மனித முயற்சி வீணாவது ஏன், எது சாத்தியம், ஒரு பாவத்தில் காரகங்கள் எப்படி முன்னிறுத்தி செயல்படுகின்றன, ஒரு பாவத்தில் இருக்கும் எண்ணற்ற காரகங்களில் எது செயல்படும் என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ங்கிறத அவர் எடுத்து ஆரம்பிக்கிறார். இதே பேரடாக்ஸில் தான் நம்ம வந்து ப்ராப்ளத்தில் தான் நம்ம அந்த எக்ஸல் ஃபைலை நான் யூஸ் பண்ணுறதுலேயே ஃபேஸ் பண்ணுறேன். எந்த காரகங்கள்லாம் செயல்படும், இது வந்து ரியல் டஃப் கொஸ்டின். இதை எப்படி இது பண்ணுறது, இதை அறியும் ஒரு சிறு முயற்சியை அந்த கட்டுரைன்னு எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. சம்பவம் அதை சொல்லியிருக்காரு. இது நின்ற நட்சத்திரம் பாவ தொடர்பு ரீதியாக ஏற்படும் நிகழ்வு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூழல், அந்த சம்பவம் நடைபெறும் சூழ்நிலை, அது எதை குறிக்கிறதுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்றாரு. இது ஒரு பாவத்தின் நுழைவு வாயில் என்பது முதல்ல ராசி, அது ஒரு அவுட்டர் ஸ்கின்னு. நட்சத்திரம் அதுக்கு சம்வாட் இன்டீரியர். உப நட்சத்திரம் ஸ்டில் இன்டீரியர்னு உள்ளே போகிறோம். உப நட்சத்திரம் சட்டிலாக போகிறோம். உப நட்சத்திரம் இன்னும் உள்ளே போகிறோம் என்று குறுகிக்கொண்டே செல்லும். இந்த ராசி நட்சத்திரம் என்பது பொதுத்தன்மையாகவும், ஸோ இந்த ராசியும் நட்சத்திரம் பொதுத்தன்மையாகவும், ஸோ இன்னும் ஜென்ரலிட்டி, ஒரு ஜென்ரல் இது ரீடிங்ஸுக்கு. உப நட்சத்திரம் சம்பவத்தை தீர்மானிக்கும் பகுதியாகவும் கருதப்படுகிறது அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கிறார் அவர். இதில் வந்து அதான் நான் இந்த எக்ஸல் ஃபைலில் எடுத்து போடுறதுக்கு என்னுடைய டைலமா என்னென்னா, இங்கே வந்து ஒரு தசா புக்தி இப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஆராயறதுக்கு நம்ம மேபி இந்த எந்த இதை எடுத்து இங்கே போட்டுக்கணும், எதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். 4 காலம் தான் கொடுத்துருக்கேன், எந்த நாளை பார்க்கலாம், இல்லை 3 பார்க்கலாமா, எதை பார்க்கணுங்கிறது ஒரு டைலமாவே இருக்குது. அதை எடுத்து படித்து புரிஞ்சுக்கிறேன் இவர் என்னத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து இந்த கட்டுரையை நானும் படிக்கிறேன். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி சேஸ். இதுக்கு முன்னாடி இவர் வந்து நல்லா இங்கே ஒரு இதை பற்றி பேசுகிறாரு, அது வந்து நல்லா பார்க்கலாம். 3 விதமான வினைகள் அறியப்படுகின்றன. 3 விதமான வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிராரப்த கர்மா. ஸோ இது பிராரப்த கர்மா அப்படின்னு ஒன்று. மாற்ற முடியாத வினைகள், மாற்ற முடியாத. பிராரப்த கர்மானா என்ன டெஃபினிஷன்? த ஆக்ஷன் தட் இஸ் பிகன் டு ஃப்ரக்டிஃபை, ஆல்ரெடி ஃப்ரூட்டாக மாற வருது. த ஃப்ரூட் ஆஃப் விச் இஸ் பீங் ரீப்ட் இன் திஸ் லைஃப். ஆல்ரெடி பைப் லைனில் வந்தாச்சு இந்த கர்மா, இதை அனுபவிச்சே தீரணும். அது நல்லது கெட்டதுங்கிறது அடுத்த பழக்கம். இது பிராரப்தம் ஆயிடுத்து, இந்த ஜென்மத்தில் நம்ம வி ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அப்படிங்கிறது பிராரப்த கர்மா.
மாற்றக்கூடிய வினைகள் அல்லது ஆகமி கர்மா இனிமேந்து வரக்கூடிய இதுதான். அது வந்து சஞ்சித கர்மாலேருந்து ஆகமி கர்மான்னு போட்டிருக்காங்க இவங்க எப்படின்ட்டு. ஆகமி கர்மாங்கிறது வந்து சம்திங் மாற்றக்கூடிய வினைகள் அப்படியாவது இவை இவைகளில் சேகரிக்கும் வினைகள். இப்போ இந்த நீங்க இது ஆகமி கர்மான இந்த ஆக்ஷன் தட் வில் பி டன் பை த இண்டிவிஜுவல் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு போட்டிருக்கு. சஞ்சித கர்மான த வாஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் அக்குமுலேட்டட் ஆக்ஷன். எல்லாம் பல ஜென்மங்களுக்கு போன ஒரு இதுல நிறைய கர்மா இருக்கு. அந்த கர்மால வந்து இன்னுமேந்து வரப்போற கர்மா வந்து இன்னுமே தான் வரப்போகுது. அதுல ஒரு போர்ஷன் வந்து பிராரப்தமா இப்பவே வந்துடுது. லாஸ்ட் போர்ஷன் இந்த கிரியமானாவும் இந்த ஆகமியை வந்து ஃபியூச்சரா ஜாஸ்தியாகும். இந்த சஞ்சிதால போய் ஏறி இந்த ஆகமா வந்து இன்னும் அதிகமாகும். அதுல ஒரு போர்ஷன் பிராரப்தமா அந்த ஜென்மத்துக்கு வரும். ஸோ இவைகள்ல வந்து ஆகமி கர்மாங்கிறது இன்னுமே இந்த ஒரு நாட் த என்டையரிட்டி தட் இஸ் பிராரப்தா. ஆகமியில ஒரு போர்ஷன் தான் பிராரப்தா, மிச்சது இன்னுமே இந்த ஃபியூச்சர்ல பிராரப்தாவா வரும். இவைகளில் சேகரிக்கும் கிரியமான கர்மா. கிரியமான கர்மானா என்ன? கிரியமான கர்மாங்கிறது கர்மா இன் ஆக்ஷன் அட் பிரசன்ட். ஸோ புதுசாக கர்மா கிரியேட் பண்ணுறீங்க அது. சஞ்சித கர்மாங்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஸ்டோர் ஹவுஸ் அப்படிங்கிறத எடுத்து இந்த கர்மா சீக்வன்ஸை நான் ஒரு இன்டர்நெட்டில் அவருக்கு வேறு யாரோ அவங்க யோகா இது அதுலேருந்து எடுத்து போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆகமிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுறோம். இனிமேல் வரப்போகிற கர்மா அது எல்லாமே இந்த கிரியமான கர்மா தான் கிரியேட் பண்ணுறோம். அது சஞ்சிதால போய் அக்குமுலேட் ஆகுது. அது நிறையா கிளம்பி ஆகமியாக இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் வந்து பிராரப்தமாக வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங்கு. இதில் வந்து இவர் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வருது என்னன்னா, ஒரு 1, 5, 9 இந்த 1, 5, 9 இருக்கு இல்லையா, இது அனுபவத்தே ஆக வேண்டாம் அப்படிங்கிற இது. அதே மாதிரி 4, 8, 12 அனுபவித்தே ஆக வேண்டாம் அப்படிங்கிற இது ரெண்டுமே பிராரப்த கர்மாவை காட்டுது. இந்த ரெண்டு சர்க்கிளும் பிராரப்த கர்மாவை காட்டுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு கிரேட் ரெவலேஷனாக இருந்தது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இவர்கிட்ட. இந்த 1, 5, 9ங்கிறது சுக கர்மம், நம்ம ஜாலியாக அனுபவிக்கலாம் இந்த 1, 5, 9. ஏன்னா பாசிட்டிவ் இது. வேற 4, 8, 12 அனுபவித்தே ஆக வேண்டாம், அதுவும் அது நெகட்டிவ் கர்மா. அதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எஃபெக்டிவ் இது லிங்க்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி இந்த 4, 8, 12 வந்து மற்ற இதோட லிங்க் ஆகி நம்ம கிரியமான கர்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அனுபவிக்கிறத தடுக்கிறதுங்கிறது நம்ம இது இருக்கு. இந்த 2, 6, 10ங்கிறது கிரியமான கர்மா. இந்த 3, 7, 11ம் கிரியமான கர்மா. கிரியமான கர்மானா நம்ம வந்து இந்த லைஃப்ல ஆக்ட் பண்ண போறோம். அதனால we are going to create கர்மா. அதனால கிரியேஷன் ஆஃப் கர்மா கம்ஸ் த்ரூ ஒன்லி திஸ். ஸோ எய்தர் இன்பத்தை நுகருவதால் கர்மத்தை பண்ண போறோம், இல்லை பொருளை ஈட்டுவதற்கு நம் முயற்சி செய்வதற்காக அது கர்மாவை பண்ண போறோம். ஸோ 2, 6, 10 and 3, 7, 11 பாவங்கள் நல்வினைகளை வளர்க்க ஒரு சந்தர்ப்பம். அதாவது பியூட்டிஃபுல் வார்த்தை சந்தர்ப்பம்ங்கிறத கொண்டு வந்து தர. ஸோ இந்த 2, 6, 10ம் 3, 7, 11 தான் சந்தர்ப்பத்தை கொடுக்க போறது. நமக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றன. ஐம்புலன்களின் ஆதிக்கத்தில் லக்னம் என்ற உடல் இந்த வினைகளை அனுபவித்து மேலும் வினைகளை சேர்க்க இருக்கின்றதே. இந்த யுக சுழற்சியின் அடுத்த நிலையே இறைநிலை. இப்போது காரகங்கள் எவ்விதமாக முக்கியத்துவம் பெற்று சூழல்களுக்கிடையே ஜாதக ரீதியாக எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்க்கலான்னு. காரகங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த வாரம் நம்ம டாபிக்கு. இந்த சூழல்களுக்கும் நம்ம ஒரு ஜாதக ரீதியாக எப்படி செயல்படுறது, காரகங்களை எப்படி எடுத்து போகுதுங்கிறதுக்கு ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி தான் எனக்கு இது படுது. அது என்ன படியிருக்காருனுங்கிறத இந்த இதில் பார்த்துப்போம். ஒரு சம்பவம் சூழலுக்கு சார்ந்தும் நடக்கலாம். ஸோ சம்பவம்னு ஒன்று நடக்க போகுது, அது சூழலுக்கு சார்ந்தும் நடக்கலாம். ஒரு சம்பவம் சூழலுக்கு சாராமலும் நடக்கலாம். ஒரு சம்பவம் சூழலுக்கு பகுதி சார்ந்தும் பகுதி சாராமலும் நடக்கலாம் அப்படிங்கிறான். ஸோ எந்த சம்பவங்கன்னா என்ன, சூழல்னா என்ன, சார்ந்து நடப்பதுன்னா என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் நம்ம. பட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு சம்பவம் நடைபெறும் சூழல் 2 ஆதிக்கத்தில் நடைபெறுகின்றன. ஸோ 2 ஆதிக்கமாக போடுறாரு. ஒன்று பாவ சூழல், 2வது தசா சூழல். அதுதான் நான் இங்கே வந்து இங்கே ப்ளூவாக போட்டிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் பாவ சூழல். மஞ்சளாக போட்டிருக்கிறது தான் தசா சூழல். இங்கே வந்து கோச்சாரத்தை எடுத்து போட்டிருக்கேன். அது அப்புறம் வந்து இவர் வந்து ஏங்கிறது மாற்ற முடியாத கொடுப்பினை, பிங்கிறது தசா புக்தி, சிங்கிறது கோச்சாரம்னு 3ஆக பிரிக்கிறாரு.
சரி, பாவ சூழல்னா என்ன? அதாவது இது வந்து பிளானட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இது இது இருக்கு இல்லையா, பாவா எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் டேபிளில் ஒரு போர்ஷன் மாத்திரம் இங்கே 4 பாவத்துக்கு எடுத்து போட்டிருக்கேன் அந்த எக்ஸாம்பிளுக்கு. இது வந்து எந்த தசை நடக்குதோ அந்த தசையோடைய பிளானட் எக்ஸ்டென்ஷன். ஸோ திஸ் இஸ் எ பிளானட் எக்ஸ்டென்ஷன், திஸ் இஸ் எ பாவா எக்ஸ்டென்ஷன் நம்ம இதில் பொறுத்த வரைக்கும். ஸோ பாவ சூழலை தருவது அந்த பாவ நட்சத்திரமே. ஸோ இந்த ப்ளூவா போட்டிருக்கு பாருங்க நட்சத்திரம், இது வந்து சப்லாடு, இது சப்லாடு, இது ஸ்டார் லார்டு தான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தான் அந்த பாவ சம்பவ இது சூழல், இந்த பாவ சூழலை தருவது அந்த பாவ நட்சத்திரமே. ஏனென்றால் பாவத்தின் நட்சத்திரம் என்பது பொதுத்தன்மை வாய்ந்ததே. ஸோ இது மோர் ஜென்ரல்னு முன்னாடியே பார்த்தோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் டீப்பர் இன்சைட் கிடையாது, இது அவுட்டர் மோஸ்ட் ஜென்ரலாக இருக்கிறதுனால பொதுத்தன்மை வாய்ந்ததுங்கிறது இந்த பாவத்துடைய சூழலை காட்டும். ஜஸ்ட் அன் அவுட்டர் பெரிஃபரி. பாவ சூழல்னா என்ன? சூழல்னா ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஆம்பியன்ஸு, ஒரு அட்மாஸ்பியரு, ஒரு சுச்சுவேஷன். அதுதான் பாவ சூழலாக வரப்போகிறது வந்து இந்த ப்ளூவாக போட்டிருக்கிற நட்சத்திரம் தான் கொடுக்க போகிறது பாவ சூழலை. ஒரு பாவத்தின் நுழைவு வாயிலாக பாவத்தின் நட்சத்திரம் விளங்குகிறது. இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட். ஸோ என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இட் செல்ஃப் இஸ் த ஸ்டார். பாவத்தின் உப நட்சத்திரம் தனித்தன்மை. ஆனால் வேற when you come to the specific, அது தனித்தன்மை வாய்ந்தது. ஸ்பெசிஃபிக் எது? உப நட்சத்திரம் சப்லாடு. ஸோ அது தனித்தன்மை உடன் செயல்படுகிறது. பாவத்தின் உப நட்சத்திரம் அது வந்து இன்னும் உள்ளுக்குள்ள சப்லாடு, அவரு வந்து இன்னும் குறுக்கி போறது. பாவத்தின் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை காட்டுகிறது. இந்த நின்ற நட்சத்திரங்கிறது இங்க இருக்கு இல்லையா, நின்ற நட்சத்திரம் அது சம்பவத்தை காட்டுறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சம்பவம் நடைபெறும் சூழலை தருவதே. ஸோ இந்த சம்பவம் எந்த சூழல்ல வரப்போகுதுங்கிறதே இதுதான் காட்டுதே. சூழலை தருவதே அந்த பாவ நட்சத்திரம் தான். ஸோ இது நட்சத்திரம் தான் இம்பார்ட்டண்டா சூழலை காட்டுதுங்கிறத எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி இங்க தசைன்னு வந்தா, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல யாருக்கோ வந்து குரு தசை இருக்கு. தசை சூழல் என்பது நடைபெறும் தசை. அது ஏதோ ஒரு எந்த தசை நடக்குதோ அதோடைய பிளானட் எக்ஸ்டென்ஷனை மெயினா பாருங்க. அதை நடத்தும் கிரகம் தான், இப்போ குரு தான் அந்த தசையை நடத்துறாருன்னு அவர் தான் நடத்தும். தசா எல்லைகளை தீர்மானிப்பது போல, எல்லைகளை தீர்மானிக்குது. ஏன்னா தசாங்கிறது இந்த பீரியட்லேருந்து இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும், இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்குங்கிற பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடுது. அதுக்கு உள்ள வந்து சப் பீரியட்ஸ் இந்த இதெல்லாம் புக்திகள்லாம் அது நீண்டும் குறுகியும் இருக்கும், அது விம்சோத்ரி தசாவுடைய பேட்டர்ன் படி. ஸோ பட் வேரஸ் பவுண்டரி வந்து இஸ் ஃபிக்ஸ்டு பை திஸ் தசா லார்ட் குரு. தசா எல்லைகளை தீர்மானிப்பது போல ஒரு சம்பவத்தின் எல்லைகளை தீர்மானிப்பது அந்த பாவ நட்சத்திரமே. ஸோ இது தசாங்கிறது நம்ம நத்திங் பட் ஸ்டார். தசாங்கிறது வந்து ஏன்னா புக்திங்கிறது சப்பு, தசாங்கிறது ஸ்டாருக்கு ஈக்குவலண்ட். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாருக்கு ஈக்குவலண்ட்டுங்கிறது இந்த சூழலை காட்டக்கூடிய அந்த எல்லைகளை காட்டக்கூடிய இதுதான். இதுக்கு மேலே போக முடியாது, இதுதான் எல்லை. எல்லையை காட்டுறது வந்து அந்த நட்சத்திராதிபதி தான். நட்சத்திர பாவ நட்சத்திரமே தருகிறது. எதை? எல்லையை தருகிறது. எல்லையை தீர்மானிக்கிறது. பாவத்தின் உப நட்சத்திரம் பாவத்தின் பலனை தருகிறது. ஸோ பாவத்தின் பலனை தீர்மானிக்கிறது இது, எல்லையை போடுறது இது. அந்த பலன் வந்து எந்த சம்பவமா மாறி எந்த ரீதியில வரும், அந்த அதோட டிட்டர்மினிங் ஃபேக்டர்லாம் அப்புறம் நம்ம படிச்ச மாதிரி வரும். சூழல் இங்குதான் சூக்ஷ்ம வினை செயல்பாடுகள் வெளிப்படுகின்றன. பாவத்தின் உப நட்சத்திரம் பாவத்தின் நட்சத்திரத்தை மீறி. ஸோ பாவத்தின் நட்சத்திரம் இது, பாவத்தின் உப நட்சத்திரம் இது. இதை மீறி இது செயல்பட போதா, இல்லை இதை சப்போர்ட் பண்ணி இதை செயல்பட போதா, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்டர்பிளே இல்லையா. பாவத்தின் நட்சத்திரத்தை ஒட்டி செயல்படுகிறதா, இதெல்லாம் இவற்றை தசா சூழல் எப்படி பாதிக்கிறது, தசா சூழல் எப்படி பாதிக்க போகிறது, இதை லக்னம் எப்படி கையாள போகிறது என்பது அந்த பாவ காரகங்களாக வெளிப்படுகின்றன. ஸோ காரகங்களுக்கு இதெல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் நம்ம. லக்னம் என்பது உயர், இரண்டாம் பாவம் என்பது சக்தி. ஒரு பாவத்தின் காரணிகளுக்கு உந்து சக்தியாக செயல்படுவது அந்த பாவத்தின் இரண்டாம் பாவமாகும். உதாரண ஜாதகம் ஒன்று எடுத்துட்டு இருக்காரு எக்ஸாம்பிளா. இந்த உதாரண ஜாதகத்தில் குரு தசை நடைபெறுகிறது. இவருக்கு குரு தசை நடக்கிறது. குரு தொடர்புகள் 2-8 தொடர்பு வந்து 2-8ன்னு குரு தொடர்பு பெறுகிறது. இந்த 2-8 பாவ ரீதியான காரகங்களும். ஸோ இந்த 2-8 காரகங்கள் இந்த குரு தசையில பிரதானமா சம்பவங்களை ஆரம்பிக்கும் இல்லையா.
காரகங்களும் 8ஆம் பாவ ரீதியான காரகங்களும் தசா சூழல்களாக வருகின்றன. இதை தசா சூழல்கள்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா இது வந்து நட்சத்திரம். அந்த தசா புக்தி தான் உங்களுக்கு இது இன்டீரியரா போகும். இது தசா சூழல் தான் சொல்றாங்க. இதை அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு. திஸ் இஸ் எ தசா சூழல். தசா சூழல்களாக வருகின்றன. லக்ன பாவ சூழல்களாக 1, 5 இந்த 1, 5, 9 எல்லாம் லக்ன பாவ சூழலாக வருகிறது. இங்க 1, 5, 9 டர்ன்ஸ் அவுட் டு பி தி பாவ சூழல். இது வந்து பாவ சூழலாக வருகிறது. லக்ன மூல பாவம் புதன். ஸோ லக்ன மூல பாவம் இங்க புதனா இருக்குது. 1, 4, 7, 10 தொடர்புகள் நின்ற நட்சத்திரம் சம்பவம் சூரியன். ஸோ சூரியனா வந்து சம்பவமா இருக்குது. 11வது பாவக்காரக ரீதியில் வெளிப்பட போகின்றன. ஸோ 1ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1 11ஆ வெளிப்பட போகிறது. அப்படின்னா மன திருப்தி நிம்மதி எல்லாம் இருக்கும் அவருக்கு. 1ங்கிறது அவருடைய லக்னம் இல்லையா? இது அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த தசா சூழல்ங்கிறது முதன்மையானது பொதுத்தன்மையானது. இட்ஸ் எ ஜென்ரல். இது முதன்மையானது பொதுத்தன்மையானது தசா சூழல். அது 2, 8 இருக்குது. 2வது தனித்தன்மையானது பாவ சூழல். தனித்தன்மையானது பாவ சூழல். இங்க பொதுத்தன்மைன்னு போட்டிருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது இது வந்து திஸ் இஸ் என்ட்ரி பாயிண்ட் இல்லையா? அது பொதுத்தன்மை தான் வாய்ந்தது. அது ஒன்றும் இது இல்லை. இந்த 1, 4, 7, 10ங்கிறது நம்ம வந்து பாவ சூழல் அது எடுத்துக்கலாம். இந்த என்டையர் சர்க்கிளே பாவ சூழலாக தான் வரும். 1, 5, 9 அது கேத்து எடுத்துட்டு இருக்கிறது. அது இந்த 2 ஆஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இதுதான் ஜென்ரல், இதுதான் தனித்தன்மை வாய்ந்ததே அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு அவரு. மேற்கண்ட சூழலில் மூலபாவம் புதன் 1. இப்போ 1ன்னு நம்ம இந்த மூலபாவத்தோட எடுத்துக்கிட்டோம்னா நின்ற நட்சத்திரம் சூரியன் 11ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 11ஐ தொடர்பு கொள்கிறது. ஜாதகர் மனமகிழ்ச்சியுடன் திருப்தியுடன் இருப்பார். 1ஆம் பாவ காரகங்கள் அனைத்தும் பட்டியலிட்டு. ஸோ 1வது பாவத்தோட காரகங்கள் எல்லாம் பட்டியலிட்டு அந்த நான் இப்போ எக்ஸல் போட்டிருக்கேனே அதில் 1ங்கிறத டெஃபினட்டாக பார்க்கணும். பட்டியலிட்டு 11ஆம் பாவ ரீதியாக காரக ரீதியாக. ஸோ 11ஆம் பாவ காரகத்தையும் பார்க்கணும். அது 2த்தையும் ரிலேட் பண்ணணும். நம்ம 1 வந்து 11 ரீதியாக செயல்பட போகிறதே வெளிப்படும் என்று கொள்ளலாம். பாவ சூழலை தரும் கேத்து. ஸோ பாவ சூழலை கொடுக்கறது கேத்து தான். காரக ரீதியான கேத்துவோட காரக ரீதியும் பார்க்கணும். எந்த சூழல்ல அந்த ஆரம்பிக்க போகுதுன்னு. சம்பவத்திற்கு சாதகமாக இருக்கிறதே 11 காட்டுறது இல்லையா? சம்பவம் அதுக்கு நல்ல சாதகமாக தானே 1, 5, 9 இருக்கு. மாற்ற முடியாத முன்ஜென்ம வினைகளாக கேத்துவின் 1, 5, 9 காரகங்கள். அப்பவே சொன்னேன் நான். இந்த 1, 5, 9ல மாற்ற முடியாத சந்தோஷத்தை டெஃபினட்டா அனுபவிக்கக்கூடிய பாவங்கள் இது. ஸோ 1, 5, 9. ஸோ அதனால என்ன 1, 5, 9னா மந்திரம், உச்சாடனம், தெய்வ தரிசனங்கள், யாத்திரை போன்ற கேத்துவின் காரகங்களை ஜாதகர் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பார். இந்த பீரியட்ல அவருக்கு இதெல்லாம் சூப்பரா நடக்கும். இதுதான் மெயினா நடக்கிறதுக்கு சூழலா இருக்கும். இந்த சூழலை எப்படி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாருங்கிற சம்பவம் வந்து அனுபவிப்பார்னு வருது. 11ங்கிறதுனால திருப்தியை அனுபவிப்பார்னு இருக்கு. அடுத்து தசா சூழலை எடுத்து பார்த்தால் குரு 2, 8 2, 8 தான் கொடுக்கறது. தொடர்பு பெறுவதால் பொருளாதார ரீதியில் நெருக்கடி, பணச்சிக்கல் பிரச்சனை, கௌரவ குறைவு என்ற சூழலிலும். ஸோ இது சூழலா போறது. ஏன் சூழல்னு சொல்றாரு இதை? ஏன்னா இது வந்து தசா புக்திக்கு தான் வந்து நீங்க உள்ள போகும். தசாங்கிறது அவுட் ஆஃப் பெரிஃபரி. இந்த குரு தசை நடக்கிறது மேல அது வந்து சூழல். ஸோ இந்த சூழல்ல தான் அவர் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பார் இப்போ. ஸோ பண சிக்கல்ல இருக்காரு, ஆனால் திருப்தியா இருக்காரு. பொருளாதார ரீதியில திருப்தியா இருக்கு. ஸோ இதுல என்னென்னலாம் என் புரிதல் அப்படின்னு போட்டு அவர் புதனை பார்க்க வேண்டியிருக்கும். அவருடைய காரகத்துவத்தை புதனை பார்த்து விட்டு நம்ம சூரியனை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ரீதியாக தான் சம்பவம் நடக்க போகுது. குரு ஏன்னா அவர் தான் தசை நடத்துறாரு. குருவையும் பார்க்க வேண்டியிருக்கும். மற்றும் புக்தி என்னன்னு இங்கே போடலை. புக்தி வேற ஏதோ புக்தி நடக்குது, அவர்தையும் பார்க்கணும். ஆகிய கிரக காரகங்களுடன் 1, 11. ஸோ 1, 11, 7, 11, 7, 11, 10, 11, 10, 11, 4, 11. இந்த 4, 11 இதை எல்லா ரீதியிலையும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறத எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து 2ஆம் பாவத்துக்கு பார்க்க வேண்டியதான். 3வது பாவம்
ஸோ ஒரு தசை நடக்கும்போது எல்லா பாவமும் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு பாவத்துக்கே இவ்வளோ காரகத்தை நம்ம இன்டர்லேட் பண்ண வேண்டியிருக்குன்னா அடுத்தது பாவம் பார்க்குறது எவ்வளோ சிரமம்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இட்ஸ் அ வாஸ்ட் ஓஷன். இது வந்து அதுதான் நம்ம அஃப்கோர்ஸ் இது ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவர். எனக்கு பிடித்த பார்ட் வந்து அந்த 159 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணுங்கிற சந்தோஷம். 4 இதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆக வேண்டிய கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. புதுசாக கிரியா பண்ணுறோங்கிறதையும் நல்லா போட்டிருக்காரு. ட்ரை டு யூஸ் த எக்ஸல் ஆல்சோ அலாங் வித் திஸ். அது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். தேங்க்யூ.